ஒரு நிமிஷம் அம்மா, ஒரு நிமிஷம். அவளை வந்து என்ன சொன்னார்னா, நேற்று இடையூறாக இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்கின்ற வரை நாங்கள் இருவரும் சேர முடியாதுன்னு சின்னையா அவர்கள் சொன்னார். உடனே அவர் வந்து சொன்னார், நாங்கள் இடையூறாக இருக்கிறோன்னு சொன்னால் இந்த நிமிடமே கட்சியை விட்டே நாங்கள் வெளில போயிடுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொல்கிறேன், நீண்ட காலமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கும் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களெல்லாம் நாங்கள் கட்சி விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு வேண்டுகோள், உடனடியாக உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நாளைக்கே ரிசைன் பண்ணுங்க. உங்களோட சேர்த்து எங்கள் கட்சியிலிருந்து விலைக்கு வெளியேற்றின அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்துருந்தார். நீங்கள் சொல்கிறத அப்படியே அவர் கேட்பார். அவரையும் அழைச்சிட்டு போய் 2 பேரும் நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க, இந்த கட்சி பிரச்சனை நாளையோட மூஞ்சிடும். செய்வீங்களா என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, நிறைய ஐயா சொன்னார், நிறைய இதை பற்றி பேசினா மனசு கஷ்டமாக இருக்குது, சொல்ல முடியாது. நான் எப்படி ஐயாவை பார்த்தேனோ ஒரு விஷயத்தை முடிச்சிடறேன். ஒரே ஒன்று இல்லை, காலையிலேருந்து நான் இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். பூத்தில் போய் பண்ணுங்க, மாநாடுக்கு இந்த போராட்டம் பண்ணணும்னு. இப்போ எல்லாம் இப்போ அதை மனசில் வச்சுப்பாங்களா நீங்கள் பேசுறது? நான்